வேலை பளுவின் காரணமாக உடல் சுகாதாரத்தை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. சுகாதாரமான உடல் நிலையை பெற மக்கள் வாரத்திற்கு 3 முறையாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதிகமானோர் உடற்பயிற்சி செய்வதற்கு போதிய நேரத்தை ஒதுக்குவதில்லை. இது ஒரு பெரும் குறையாகவே இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு பர்னாமாவின் மகளிர் உறுப்பினர் மற்றும் குடும்ப மாதர்கள் அமைப்பான பெனிதா பிகஸ்ட் லூசர் என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. பர்னாமா தலைமை நிர்வாகி டாத்தோ அஸ்னுல் ஆசான் இந்த திட்டத்தை திங்கட்கிழமை விஸ்மா பர்னாமாவில் தொடக்கி வைத்தார். நாட்டில் உடல் பருமன் பிரச்சினை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு பெனிதா இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாக அந்த அமைப்பின் தலைவி டத்தின் சுரியானி அப்துல் ரஹ்மான் கூறினார். திங்கட்கிழமை தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி நிறைவு பெறும். இந்த காலகட்டத்தில் சுகாதாரமான உணவு, உடற்பயிற்சிகள், சுகாதார கருத்தரங்குகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தில் பங்கேற்போரின் உடல் எடை அளவிடப்படும். இறுதியில் 3 பங்கேற்பாளர்கள் வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்றனர். பாங்தாய் மெடிக்கேர் மருத்துவமனை, பிபி ஹெல்த் கேர், MPH புத்தக கடை, ட்ரூ ஃபிட்னஸ் ஆகியவை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றன. இத்துடன் இன்றைய பர்னாமா தமிழ் செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. நன்றி, வணக்கம்.